நீங்க வெளியில கான்ஃபிடென்ட்டா இருப்பீங்க, ஆனா உள்ள ஒரு பயத்தோட இருக்கீங்களா? நான் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படிங்கிற பயம் உங்க மனசுல எப்பவுமே இருக்குங்களா? என் மேலலாம் யார் நம்பிக்கை வைப்பா அப்படிங்கிற பயம் எப்பவுமே இருக்கா? ஒரு ஃபுல்ஃபில்டான தாட் உங்க மனசுக்குள்ள எப்பவும் தோணவே தோணாதா? எப்பவுமே ஒரு டவுட்டோடவே இருப்பீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஒரு 10 அஃபர்மேஷன்ஸ் பார்க்க போறோங்க. இந்த அஃபர்மேஷன்ஸ் டெய்லியும் ரிப்பீட் பண்றது மூலமா இந்த பயத்தை நம்ம ரிலீஸ் பண்ண போறோம். உங்களுக்குள்ள இருக்கிற ஹிடன் கான்ஃபிடென்ஸ் அது வெளிக்கொண்டு வரும். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. பவர்ஃபுல்லான அஃபர்மேஷன்ஸை மறக்காம டெய்லியும் ரிப்பீட் பண்ணி கேளுங்க. வணக்கம், இது அல்வீரா. உங்களோட தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியையும் மேம்படுத்துறதுக்கான ஒரு சேனல். நம்ம மனசுக்குள்ள பயம் ரொம்ப ஈஸியா பூந்துடுங்க. ஆனா அது பண்ணக்கூடிய வேலைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். இந்த பயம் அப்படிங்கிறது ஒரு ஃபால்ஸ் ஸ்டோரி மாதிரிங்க. நம்மள உண்மையா இருக்க விடாம அது சொல்ற விஷயத்தையே நம்ம பண்ற மாதிரி பண்ணி விட்டுரும். இப்ப நம்ம கேட்க போற இந்த அஃபர்மேஷன்ஸ் என்ன பண்ணும் தெரியுங்களா? இந்த ஃபால்ஸ் ஸ்டோரி இருக்குல்ல, அது மூலியமா வர வாய்ஸை மியூட் பண்ணிடுங்க. ஸோ நம்மள பாசிட்டிவா காமா ரிலீஃப் பண்றதுக்கு நம்ம இந்த அஃபர்மேஷன்ஸை டெய்லியுமே சொல்ல போறோம். இந்த அஃபர்மேஷன்ஸ் மூலமா நம்ம மனசுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்க போறோம், ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்க போறோம், ஒரு காம்னஸை கொடுக்க போறோம், ஒரு நம்பிக்கையை கொடுக்க போறோம். எப்படி நம்மளோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கு எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியமோ, நம்மளோட மைண்டை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். டெய்லியும் ரிப்பீட் பண்ணீங்கன்னா டெய்லியும் புத்துணர்ச்சி கிடைக்கும், மைண்ட் ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நான் சொல்ற இந்த அஃபர்மேஷன்ஸை பொறுமையா நிதானமா கேட்டு மனசுக்குள்ளேயோ இல்ல மெதுவா வாய்விட்டோ நீங்க சொல்லிக்கிட்டே வரலாம். நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். நான் தைரியமாக இருக்கிறேன். பயம் வந்தாலும் நான் அமைதியாக இருக்கிறேன். என் உள்ளம் அமைதியை தேடுகிறது. நான் என்னை நம்புகிறேன். நான் ஒவ்வொரு நாளும் வலிமையானவனாக ஆகிறேன். நான் என்னை அமைதியோடு கையாளுகிறேன். பயம் என்னை கட்டுப்படுத்த முடியாது. நான் எந்த உணர்வையும் அன்போடு ஏற்கிறேன். நான் சுதந்திரமாக சுவாசிக்கிறேன். நான் என்ன நடந்தாலும் சமாதானமாக இருக்க பழகுகிறேன். நான் என் உடலையும் மனதையும் சுதந்திரமாக உணரச் செய்கிறேன். என் உள்ளத்தில் அமைதி நிறைந்து கொண்டே இருக்கிறது. என் எதிர்காலம் என்னுடைய நண்பன். நான் என்னை முழுமையாக ஏற்கிறேன். என்னுடைய பயம் என்னுடைய நம்பிக்கையாக மாறுகிறது.
எனக்கு தேவையான தைரியம் என்னிடம் இருக்கிறது. என் பயம் தினமும் குறைந்து வருகிறது. என்னால் முடியும் என்று நான் நம்புகிறேன். என் மனம் மிகவும் வலிமையாக இருக்கிறது. என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மேம்படுகிறது. நான் எதிர்காலத்தை அமைதியாக எதிர்கொள்கிறேன். என் தவறுகள் என் வளர்ச்சியின் ஒரு பகுதியாகும். தினமும் நான் என் பயத்தை குறைத்துக் கொண்டே வருகிறேன். நான் அஞ்சாமல் வாழும் நாளுக்கு நான் தயாராகி வருகிறேன். கண்களை மூடிக்கோங்க. இப்ப ஒரு சின்ன கற்பனை செய்யுங்க. நீங்க காலையில எந்திரிக்கிறீங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு ஆழ்ந்த அமைதி, எந்த ஒரு இறுக்கமும் இல்லை, நிம்மதி மற்றும் நம்பிக்கை நிறைந்திருக்கு. உங்க நாளை பொறுமையா தொடங்குறீங்க. எந்த ஒரு தயக்கமும் இல்லை, எந்த ஒரு பயமும் இல்லை. சகஜமா பேசுறீங்க. உங்க வேலைகளை செய்றீங்க. ஒவ்வொரு முடிவையும் தைரியமா எடுக்கிறீங்க. உங்களோட உள் மனசுக்கு நீங்க தைரியத்தை ஆல்ரெடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ நீங்க ஒரு பவர்ஃபுல்லான மனிதரா மாறிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு பீஸ்ஃபுல்லான மனிதரா மாறிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு கான்ஃபிடென்ட்டான மனிதரா மாறிட்டு இருக்கீங்க. மெதுவா கண்களை திறங்க. இந்த எனர்ஜியோடயே உங்க நாளை கண்டினியூ பண்ணுங்க. இந்த அஃபர்மேஷன்ஸ் தாங்க உங்களோட டெய்லியும் ஃபியரை குறைக்க போகுது. கான்ஃபிடென்ஸ்க்கு பிராக்டிஸ் தேவைங்க. பிராக்டிஸ் தான் எல்லாத்தையுமே கொண்டு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல நான் தைரியமானவன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. டெய்லி மோட்டிவேஷன், பீஸ் அண்ட் பவர்ஃபுல் அஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம சேனல் அல்வேராவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.